வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அனைவரும் தவத்துக்கு தயாராகிக் கொள்வோம். சக்தி பரிமாற்ற தவம் என்ற தவம் ஏற்ற இருக்கின்றோம். கணவன் மனைவி இருவரும் எதிரே அமர்ந்து கொள்ளவும். கணவனுக்கு முன்னால் ஏதேனும் ஒரு மலர் வைத்து கொள்ளலாம். மனைவி தனக்கு முன் ஏதாவது ஒரு கனி, பழம் ஏதாவது ஒன்று வைத்து கொள்ளலாம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். இரண்டு கைகளும் இணைத்து வைத்துக் கொள்வோம். அல்லது சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம். நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்திருப்போம். நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு நம் இருவரை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்று இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த உடலையே பாருங்கள். உடல் முழுவதும் பார்க்கின்றோம். அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக அசைவின்றி அமர்ந்திருக்கும் நமது பருவுடலை தலை உச்சி முதல் பாதம் வரை மனதால் கூர்ந்து பார்க்கின்றோம். கூர்ந்து ஒடுங்கி ஒடுங்கி பாருங்க. அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும், இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்து கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கின்றோம். உடலை சுற்றிலும் ஒரு அழுத்த உணர்வு. உணர்ந்து பாருங்க. உடலை சுற்றிலும் அந்த பிரபஞ்ச
சக்தியின் அழுத்தத்தை இருவரும் உணர்ந்து பார்க்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் இருவரது உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் இருவரும் பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்படுகிறோம். பிரபஞ்ச தெய்வீக சக்தி நம்மை முழுமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முழுமையாக தெய்வீக சக்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அன்னைக்கு வணக்கம். தாயாரின் உருவத்தை மனதால் நினைந்து அவர்களது ஆசி பெற்றுக் கொள்வோம். தந்தைக்கு வணக்கம். தந்தையின் உருவத்தை மானசீகமாக நினைந்து அவர்களது ஆசி பெற்றுக் கொள்வோம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். குருமகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை மனவிரிவோடு நினைந்து அவர்களது பூரணமான அருள் அலைகளை நம்முள் உள்வாங்கிக் கொள்வோம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்படியே அந்த சுவாசத்தையே கவனியுங்கள். 2 நாசிகளின் வழியாக சுவாசம் என்ற மூச்சு உள்ளும் புறமுமாய் மெல்லிய இயக்கமாய் இயங்கிக் கொண்டிருப்பதை மனதால் உணர்ந்து பாருங்கள். மனம் முழுமையாக அந்த சுவாசத்தோடு இணைந்து கலந்து இயங்கட்டும். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்க இயங்க அந்த சுவாசத்தினுடைய வேகம் படிப்படியாக குறைந்து குறைந்து மிகவும் மெல்லிய சுவாசமாய் மாறும். அந்த சுவாசம் நாசித்துளைகளின் உட்புறச் சுவர்களை உரசிக்கொண்டே உள்ளே செல்வதையும்
உரசிக்கொண்டே வெளியேறுவதையும் மனம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மெல்லிய உரசல் உணர்வை மனதால் உணர்ந்து பாருங்கள். அந்த சுவாசத்தின் மெல்லிய உரசல் உணர்வு அப்படியே அந்த சுவாசத்தோடு இணைந்த மனம் சுவாசத்தோடு கலந்து உடலுக்குள்ளாக செல்லட்டும். அப்படியே உடலுக்குள்ள வாங்க, உடலுக்குள்ள வாங்க, உடலின் மையத்துக்கு வாங்க, உடலின் மையத்துக்கு வாங்க. உடலின் மையத்திலே அந்த சுவாசத்தின் இயக்கத்தை உணர்ந்து பாருங்கள். மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே முதுகுத்தண்டின் மையத்திலே சுழுமுனை நாடியிலே மேலும் கீழுமாய் அசைந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தின் இயக்கம். சுவாசம் உள்வாங்கும் போது மூலாதாரத்தில் இருந்து உச்சிக்கும், சுவாசம் வெளியேறும்போது உச்சியிலிருந்து மூலாதாரத்துக்கும் மேலும் கீழுமான மெல்லிய இயக்கம். சுழுமுனை நாடியிலே மனம் அந்த சுவாசத்தோடு இணைந்து மேலும் கீழுமாய் அசைந்து கொண்டிருக்கிறது. மனம் முழுமையாக பூரணமாக சுழுமுனை நாடியிலே நிற்கிறது. அப்படியே மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைத்து பாருங்கள். மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைக்கும் அந்த சுழுமுனை நாடி ஒரு மெல்லிய வெள்ளி கம்பி போல முதுகுத்தண்டின் மையத்திலே மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே அந்த சுழுமுனை நாடியில் மனம் நிற்கட்டும். அந்த மைய கோட்டிலிருந்து அப்படியே மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே இருபுறமும் விரிந்து விரிந்து உடலளவுக்கு விரிந்து அப்படியே உடலை பாருங்கள். உடலளவுக்கு விரிந்த மனம் முழுமையாக உடலையே பார்க்கிறது. அசைவின்றி ஒரு கற்சிலை போல் தவநிலையில் அமர்ந்திருக்கும் நமது பருவுடலை நமது மனம் முழுமையாய் பார்க்கிறது. தெய்வீக சக்தியால் நிரம்பியிருக்கும் நமது பருவுடல் இப்பொழுது சக்தி பரிமாற்ற தவம் ஏற்றிருக்கிறோம். பெண்கள் தங்களது 2 கைகளையும் சற்று மேலே
உயர்த்தி ஒரு இடுப்பு அளவில் உள்ளங்கைகள் மேல் நோக்கி வானை நோக்கி இருப்பது போல 2 கைகளையும் நேராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்கள் தங்களது கைகளை வலது கை மனைவியின் இடது கையில் இருக்குமாறும் இடது கை வலது கையில் இருக்குமாறும் கைகளை 2ஆக மடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆண்கள் தங்களது மனைவியின் உள்ளங்கை மேலே நமது உள்ளங்கை படுவது போல 2 கைகளிலும் இணைத்து கொள்ளுங்கள். ஆண்களுடைய வலது கை பெண்களுடைய இடது கையின் மேல் இருக்கட்டும். ஆண்களுடைய இடது கை பெண்களுடைய வலது கையின் மேற்புறமாக இருக்கட்டும். 2 உள்ளங்கைகளும் இணைந்திருப்பதை உணர்கிறோம். அப்படியே இருவரும் மெதுவாக, மிகவும் மெதுவாக கண்களை திறந்து கணவன் மனைவியினுடைய வலது கண்ணை அருட்பார்வையாய் பாருங்கள். மனைவி கணவனது வலது கண்ணை அருட்பார்வையாய் பாருங்கள். கனிவான பார்வையாக, அன்பான பார்வையாக, அமைதியான பார்வையாக அந்த பார்வை இருக்கட்டும். கூர்ந்து ஒடுங்கி ஒடுங்கி பார்க்கிறோம். கண்கள் வழியாகவும் கைகளின் வழியாகவும் ஜீவகாந்தம் 2 உடல்களுக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து கலந்து கலந்து கரைந்து பரிமாற்றம் பெற்று இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறது. கணவனுடைய உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் மனைவியின் உடலுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து சுழன்று மீண்டும் கணவனுடைய உடலுக்குள்ளாக வருவதை உணர்கிறோம். மனைவியினுடைய ஜீவகாந்தமாகிய உயிராற்றல் கணவனுடைய உடலுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து பரவி மீண்டும் நமது உடலுக்குள்ளாக பரிமாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. ஈருயிரும் ஓர் உயிராய் கலந்து கரைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இயக்கம் சக்தி பரிமாற்றம் பெற்று உயிரோடு உயிராய் கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். சக்தி பரிமாற்ற தவம், உயிர்கலப்பு தவம். அப்படியே சற்று நேரம் அந்த உயிரின் பரிமாற்றம் நடைபெறட்டும். அப்படியே கண்களை மட்டும் மூடிக்கொள்ளுங்கள். அந்த உயிராற்றலின் சுழற்சி இயக்கத்தை கவனித்து பாருங்கள். 2 உள்ளங்கைகளின் வழியாக
அந்த உயிராற்றல் பரிமாற்றம் பெறும் அந்த அழுத்த உணர்வை உணர்ந்து பாருங்கள். கண்கள் மூடிய நிலையில் உள்ளங்கைகளிலேயே மனம் நிற்கட்டும். உள்ளங்கைகளின் வழியாக உயிராற்றல் பரிமாற்றம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மெதுவாக கைகளை அவரவர் தவநிலைக்கு கொண்டு வருவோம். தவநிலையில் கைகளை இணைத்து வைத்துக் கொள்வோம் அல்லது சின்முத்திரையில் வைத்துக் கொள்வோம். அப்படியே உடலை கவனியுங்கள். உடலுக்குள்ளாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த உயிர் சக்தியின் இயக்கத்தை கவனித்து பாருங்கள். அழுத்தம் பெற்ற திணிவு பெற்ற உயிராற்றல் கணவன் மனைவி இடையே கலந்து கரைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஜீவகாந்தத்தின் சுழல் இயக்கம் உடலையே பார்க்கிறோம். உடல் முழுவதையும் பார்க்கிறோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் இருவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தம்பதியர் ஒருவரை ஒருவர் மானசீகமாக வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என்று. பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே, கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன்.
நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். இருவரும் இரண்டொழுக்க பண்பாடு மானசீகமாக உச்சரித்துக் கொள்வோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருவரும் கண்களை திறந்து கொண்டு முதலில் கணவன் தனக்கு முன் இருக்கக்கூடிய அந்த மலரை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மலர் பல வண்ணங்களில் இருந்தாலும் பல வடிவங்களில் இருந்தாலும் அதனுடைய வாசனை என்பது புறத்தில் வேறுபாடாக இருந்தாலும் அந்த வாசனையின் தன்மை பூரணமான அந்த காந்தத்தின் தன்மையாகவே இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இருவரும் உடலால் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெற்றிருக்கும் நிலையில் இருமனம் ஒரே மனமாக நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் பரிமாற்றம் அடையற்றும் என்ற அளவில் அந்த மலரை போல நான் மென்மையாக உம்மை நான் நடத்திக் கொள்வேன் என்று மனதால் சொல்லி அந்த மலரை மனைவியின் கையில் கொடுத்து விடுங்கள். அல்லது மனைவிக்கு நீங்களே அந்த மலரை வைத்து விடுங்கள். மனைவி அந்த கனியை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கனிகள் பலவிதம், பல வடிவங்கள். அதன் சுவை என்பது அடிப்படையான காந்தம்தான். புறத்தில் அத்தனை வடிவங்கள் இருந்தாலும் அகத்தில் அதே காந்தம்தானே சுவையாக இருக்கிறது. அதே போல நாம் வடிவத்தால் இருவரும் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒன்று கலந்து மனம் இருமனமும் ஒரு மனமாய் இணைந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே கனிவாக நாம் நடந்து கொள்வோம். இந்த கனி போல நமது வாழ்க்கை சுவைப்பதாக, சுவையானதாக அமையற்றும் என்று சொல்லி அந்த கனியை கணவனிடம் கொடுத்து விடுங்கள். இருவரும் அந்த கனியை பரிமாறி உண்டு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். தவம் நிறைவுக்கு வருகிறோம். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது. அமைதி அமைதி அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.